போகிறோம்ப்பா. மரமேறி பழம் தின்ன வாழ்க்கை தொலைந்து, மரமேறி பழம் தின்ன வாழ்க்கை தொலைந்து படியேறி காசு பொறுக்குகிற வாழ்க்கைக்கு போய்விட்டோம். இந்த வாழ்க்கையில் கல்வி இல்லையா? இல்லை. ஒருவர் இன்னொருவோடு பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவிதான் அலைபேசி, இல்லையா? ஒருவர் இன்னொருவோடு பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி அலைபேசி. ஆனால் ஒரு வீட்டுக்குள் போங்கள், 5 அலைபேசி இருக்கும். 5 பேரும் எவனோடு பேசிக்கொள்ள மாட்டான். எல்லாம் அவரவர்கள் அலைபேசியோடு பேசிக்கொண்டிருப்பார்கள். 5 சார்ஜர் வேற. ஆமாம், 5 பேரும் தலை குனிஞ்சு தான் இருப்பான், அந்த குடும்பத்தில் பிறந்ததற்காக வெட்கப்பட்டு. ஆமாம், 5 பேர் பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி வந்ததற்கு பிறகுதான் மனிதர்கள் தங்களுக்குள் பேசுவதை தொலைத்து விட்டார்கள். வாசிப்பதற்கு புத்தகங்கள் இருந்ததால் எனக்கு இன்றைக்கு பயன்படுகிறது. படித்ததை எழுதி காட்டு என்று தாத்தா சொன்னதால் தான் இன்றைக்கு ஒரு அரசு அலுவலராக நான் டிராஃப்டிங் போடுகிறேன். இதோ இந்த நாங்கள் 5 பேர் அமர்ந்திருக்கிற மேடையில் இந்த 100 ஆண்டு காலத்திற்குள் ஒரு பெண் கல்வி கற்று உயர்ந்து ஒரு அரசு பதவிக்கு, அதுவும் தொழிலாளர் நலத்துறைக்கு வந்திருக்கிறார் என்றால் அதுதான் தமிழ்நாடு, இல்லையா? எல்லோரும் படிக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் தமிழர்கள். நாங்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும், மற்றவர்கள் படிக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் தமிழர்கள் இல்லை. தன் மொழியை தேவ பாஷை என்று தமிழர்கள் சொன்னது இல்லை. என் மொழி தேவ பாஷை, பிற மொழிகள் நீச பாஷை என்று தமிழர்கள் படித்தது இல்லை. யார் படித்தது என்று உங்களுக்கு தெரியும், நீங்கள் விசாரித்து தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சமஸ்கிருதம் தேவ பாஷை, தமிழ் நீச பாஷை என்று சொன்னார்கள். என் மொழி கடவுளின் மொழி, உன் மொழி இழிவான மொழி என்று தமிழை பார்த்து சொன்னார்கள் வடமொழி கற்றவர்கள். ஆனால் தமிழன் ஒருபோதும் தன் மொழி தேவ மொழி என்று சொன்னதில்லை, பிற மொழியை தாழ்மையான மொழி என்று சொன்னதில்லை. ஒருபோதும் பிறரை தாழ்த்தும் பண்பு தமிழுக்கு இருந்ததில்லை, தமிழருக்கு இருந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் உன் மொழி தேவ மொழிதான், நீ கடவுளை பாடுவதற்கு அதை பயன்படுத்திய மொழிதான், கடவுளோடு பேசுவதற்கு நீ இன்றைக்கும் பயன்படுத்துகிற மொழி அதுதான். எனக்கு தெரியும், நீ கடவுளோடு பேசுகிற மொழி அது, கடவுளை பாடுகிற மொழி அது, கடவுளை போற்றுகிற மொழி என்று எனக்கு தெரியும். ஆனால் உன் மொழி கடவுளை பாடுவதற்கும் கடவுளை போற்றுவதற்கும் கடவுளோடு பேசுவதற்கும் நீ பயன்படுத்தும் மொழி. ஆனால் என் மொழி அப்படி இல்லை. கடவுளே என் மொழிக்காரனை கூப்பிட்டு என்னை தமிழால் பாடு என்று கேட்ட மொழி, எம்மை தமிழால் பாடுக என்று இறைவன் கேட்ட மொழி. எழுதியவன் யார்? தமிழன். இம்மை பயக்குமால் ஈய குறைவற்றால் தம்மை விளக்குமால் தாமுடரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாங்கானோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்று எழுதியது நாலடியார், 3ஆம் நூற்றாண்டு. எல்லோரும் படிக்க வேண்டும் என்று எழுதியவன் தமிழன். தமிழ் மொழி அறம் பொருள் இன்பம் வீடு பயக்கும் குமரகுருபரர், புறங்கடையின் நல்லிசை நாட்டும் உருங்கவல் என்று உற்றுளியின் கை கொடுக்கும் அங்கிற்கு கல்வி போல் இல்லை சிற்றுயிருக்கு உற்ற துணை. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர் பாடுகிறார், 3ஆம் நூற்றாண்டில் இருக்கிற நாலடியார் பாடுகிறது, வள்ளுவன் பாடுகிறான். எல்லோரும் படிக்க வேண்டும், கல்வி வேண்டும் 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 என்று பேசிய மொழி தமிழ். ஆனால் இன்றைக்கு சொல்கிறார்கள் தமிழர்கள் இன்னொரு மொழியை கூடுதலாக படிக்க வேண்டும் என்று. நான் தமிழின் சார்பாக, தமிழர்களின் சார்பாக, தமிழ்நாட்டின் சார்பாக சொல்கிறேன், எங்களுக்கு 2 மொழிகள் போதும். நாங்கள் எங்களோடு பேசிக்கொள்வதற்கு தமிழ், உலகத்தோடு பேசுவதற்கு ஆங்கிலம் போதும். 3ஆவதாக ஒரு மொழியை நீ ஏன் படிக்க சொல்கிறாய் என்றால், அந்த மொழியை நீ படிக்க சொல்வதற்கான காரணம் வேறொன்றும் இல்லை. நான் உன்னோடு பேசுவதற்காக நான் அதை படிக்க வேண்டும் என்று நீ சொல்கிறாய். நான் உன்னோடு பேசுவதற்காக நான் அதை படிக்க வேண்டும் என்று சொல்கிறாய். அது மட்டும் இல்லை, நீ என்னோடு பேசுகிற போது நான் புரிந்து கொள்வதற்காக நான் அதை படிக்க வேண்டும் என்று சொல்கிறாய். நீ பேசுகிற போதும் எனக்கு உன் மொழி தெரிந்திருக்க வேண்டும், நான் உன்னோடு பேசுகிற போதும் உன் மொழியில் தான் பேச வேண்டும் என்றால் அந்த ஒரு மொழியில் படித்து நீ என்ன சாதித்தாய், என்ன உயர்ந்தாய்? 2 மொழியை கற்றுவிட்டு தமிழர்கள் இன்றைக்கு உலகம் பூராவிலும் இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 12 ஆண்டு பள்ளிக்கல்வி முடித்து 12 ஆண்டு பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்விக்கு போகும் மாணவர்களின் சதவிகிதம் எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டில் 67.
தமிழ்நாட்டின் மொத்த சராசரி 67, சில மாவட்டங்களில் அந்த சராசரி 94. எல்லா மாவட்டங்களிலும் அரசு கல்லூரிகள் இயங்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு. சரி, இந்தியாவில் உங்கள் 75 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு, கடைசி 10 ஆண்டு ஆட்சி காலத்துக்கு பிறகு 12 ஆண்டு கல்வி முடித்து விட்டு உயர்கல்விக்கு போகிறவர்களின் சதவீதம் எவ்வளவு? 27. உங்கள் சதவீதத்தை விட 100 மடங்கு அதிகமான சதவீதத்தில் தமிழ் படித்து தமிழன் முன்னேறி போய் நிற்கிறான். நான் இன்றைக்கு சொல்கிறேன், காலை உணவு என்கிற நீங்கள் வள்ளலாரை பற்றி சொன்னீர்கள். வள்ளலார் ஒளியூரும் அறிவு பற்றி பேசியது மட்டும் இல்லை, பசியை பற்றி இந்த உலகத்தில் பேசிய முதல் மனிதர் அவர்தான். வந்தவனுக்கு அறிவுரை சொல்வதற்கு முன்பு, வந்தவனுக்கு கருத்துக்களை சொல்வதற்கு முன்பு, வந்தவனுக்கு பசித்திருந்தால் அவனுக்கு உணவு தர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முதலில் சொன்னவர் மட்டுமில்லை, அன்றைக்கு வந்தவனுக்கு சோறு போட வேண்டும் என்பதற்காக அவர் ஏற்றி வைத்த அடுப்பு, அந்த ஒளி இன்றைக்கும் அவர் சொன்ன ஒளி போலவே அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. வருவனுக்கு உணவு தர வேண்டும், பசித்தவனுக்கு உணவு தர வேண்டும் என்பதை வள்ளலார் பாடுவதற்கு முன்பு வள்ளுவன் பாடுகிறான். திரும்பவும் சொல்கிறேன், தமிழின் சிறப்பு வெறும் வயது அல்ல, வெறும் மூப்பு அல்ல, தமிழ் பேசிய செய்தி. வருவிருந்தோம்பி செல்விருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு. வந்தவனுக்கு சோறு போட்டு அவனை அனுப்பிவிட்டு அடுத்து பசியோடு எவன் வருகிறானோ, அவனுக்கு உணவு போடுவதற்காக எவன் காத்திருக்கிறானோ, அவன் வானவர்கள் போற்றுகிற இடத்திற்கு போவான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியவன் வள்ளுவன். தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் என்ன? தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. அது விவசாயம் இல்லை, அதுக்கு பேரு பொருள் சம்பாதிப்பதற்கான அவசியத்தை வள்ளுவன். பணம் சம்பாரி எதுக்கு? பணம் சம்பாரி எதுக்கு? வீடு வாங்கவா? இல்லை. கார் வாங்கவா? இல்லை. பொருள் சம்பாதிப்பது நோக்கத்தை வள்ளுவன் சொல்கிறான். உழைத்து சம்பாதித்து பணம் சேர்க்க வேண்டும். எதற்கு தெரியுமா? தகுதி உடையவர்கள் உதவி பெறாமல் உதவி வேண்டி நின்றால் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு தாளாட்டி பொருள் தர வேண்டும் என்று வள்ளுவன் சொன்னான். அப்ப தமிழ் என்ன பேசியது என்று பாருங்கள். எல்லோரும் படிக்க வேண்டும் என்று பேசிய மொழி எங்கள் மொழி. எந்த மொழியையும் கீழான மொழி என்று தமிழர்கள் ஒருபோதும் சொன்னதில்லை. இன்னும் சொல்ல போனால், வடமொழியில் வான்மீகி எழுதிய ராமாயணத்தை வடமொழி புலமையோடு தான் முழுமையாக படித்து தேர்ந்து விட்டு முதல் நூலையும் விஞ்சுகிற ஒரு வழி நூலை மகாகவி கம்பன் தமிழுக்கு தந்தான். ஏன்? மகாகவி பாரதியார் பாடுகிறார், உங்களுக்கு தெரிந்த பாட்டுத்தான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல். இந்த பாட்டை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த பாடலில் முதல் 2 சொற்களிலேயே ஒரு கேள்வி பிறக்கிறது. யாமறிந்த மொழிகளிலே என்று வாசித்த உடனேயே வாசிக்கிறவன் மனதில் தோன்றுகிற முதல் கேள்வி, யாமறிந்த மொழிகளிலே என்று பாரதி பாடினால் பாரதி எத்தனை மொழிகள் அறிந்திருந்தார் என்ற கேள்வி வருகிறதா? பாரதியின் வரலாற்றை தேடி பார்த்தால் 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த பாரதியார் பாடுகிறார், யாமறிந்த மொழிகளிலே. நமக்கு 2 மொழி போதும். நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், இருமொழி கொள்கை வெற்றி பெற்ற கொள்கை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 10 வயதுக்கு குறைந்த ஒரு குழந்தை, உங்களை வச்சு தான் சொல்லணும், 10 வயதுக்கு குறைந்த ஒரு குழந்தை ஒரு டீ கடையிலோ, ஒரு ஹோட்டலிலேயோ, ஒரு உணவு விடுதியிலேயோ அல்லது ஒரு ஒர்க் ஷாப்பிலேயோ வேலை செய்வதை நீங்கள் பார்க்க முடியுமா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் பார்த்திருக்கிறோம் இல்லையா? 10, 15, 20 ஆண்டுகளுக்கு முன்பு 10 வயசு சைக்கிள் உயரம் கூட இல்லாத பையன், பைக் உயரம் கூட இல்லாத பையன்கள் பைக்குக்கு கீழே படுத்துக்கொண்டு வேலை செய்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு குழந்தை கூட உழைப்பால் வீழ்ந்து போகாமல், அழிந்து போகாமல் பள்ளிக்கூடத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது காலை உணவு திட்டம் தந்த பெருமை. அது வள்ளலாரின் கருத்து. நான் இந்த ஒன்றுக்காகவே தமிழக அரசை போற்றுவேன். காலை உணவு திட்டம் அமலுக்கு வந்ததும் ஒரு பத்திரிகை எழுதியது, அரசு பள்ளிக்கூடங்களின் கழிப்பறைகள் நிரம்பி விட்டது என்று.
குழந்தைகள் சாப்பிடுவதால் அரசு பள்ளிக்கூடங்களின் கழிப்பறைகள் நிரம்பி விட்டது என்று எழுதியவர்களுக்கு சொல்கிறேன், உன் புத்தி கழிப்பறையாக இருக்கிறது. உன் சிந்தனையில் பெயர் சொல்ல முடியாத கழிப்பறை கழிவுகள் தான் நிறைந்திருக்கிறது. பச்சை குழந்தைகள் பசித்து உணவு உண்பதையும் அந்த குழந்தைகள் காலை கடனை தீர்ப்பதையும் பகடி செய்த ஒரு எழுத்தும் ஒரு பேனாவும் இருக்குமானால் அது தமிழர்களுக்கு சொந்தமானது இல்லை, அது தமிழர்களுக்கு ஆனது இல்லை. ஆமா, அது மலர் இல்லை, மலம். அப்படி எழுதுவது, அப்படி சிந்திப்பது. ஆமா, ஒரு 7-8 பேர் கைதட்டுனா அதற்கு நான் பொறுப்பு இல்லை. ஆமா, அவர்களுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது, உணர்கிறார்கள், கைதட்டுகிறார்கள். அப்படி எப்படி எழுதலாம்? பேனா இருப்பதற்காக எதை எழுதலாமா? எழுதுகிறவனுக்கு பொறுப்பு இல்லையா? வந்தவனுக்கெல்லாம் சோறு போடு, வந்தவனுக்கெல்லாம் பசி ஆற்றி கொடு. இட்டார் பெரியோர், அவ்வை சொல்லியிருக்கிறாள், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். யார் உணவு தருகிறார்களோ, யார் பசி தீர்க்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். யார் உயர்ந்தவர்கள்? பணத்தால் உயர்ந்தவர்கள் அல்ல, உயரத்தால் உயர்ந்தவர்கள் அல்ல, தோற்றம் அல்ல, பணம் அல்ல, ஜாதி இல்லை, மதம் இல்லை. என் ஜாதி பெரிய ஜாதி என்று எவனாவது சொன்னால் எனக்கு பெரிய நகைச்சுவை உணர்ச்சி கூடிவிடும் எனக்கு. ஆமா, தீவிரமான மனநிலையால் பாதிக்கப்பட்ட ஒருவரால் தான் அதை சொல்ல முடியும். நீ உயர்ந்த ஜாதிக்காரன் என்றால் உயர்ந்த ஜாதியில் பிறப்பதற்கு எந்த தேர்வு எழுதினாய்? குரூப் 1, குரூப் B, D? எந்த குரூப்டா நீ? உன் பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை உனக்கு இருந்ததா? யாருக்கு இருந்தது? எந்த ஊரில் பிறக்க வேண்டும், எந்த பெற்றோர்களுக்கு பிறக்க வேண்டும், எந்த சாதியில் எந்த மதத்தில் பிறக்க வேண்டும், என்ன மொழி பேசுகிற குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பதை இயற்கை தீர்மானிக்கும் உரிமையை நமக்கு தரவில்லை. பிறந்துட்ட ரைட்டு, நாய்க்கு பிறந்தது நாய் தான், அதோடு நிறுத்திக்க. நான் வந்து உயர்ந்த சாதி. தமிழ் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. தமிழ் யார் தெரியுமா உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறது? இட்டார் பெரியோர். யார் இட்டார்? எதை சாப்பிட்டால் என்றைக்கும் சாவு வராது என்று கருதப்பட்ட நெல்லிக்கனியை நான் சாப்பிட்டதை விடவும், அரசன் சாப்பிடுவதை விடவும், தமிழ் பாடிய தமிழ் மூதாட்டி சாப்பிடுவது என்று அதிகன் கொடுத்தான் பாருங்கள். அது இட்டார் பெரியோர். நீங்கள் இன்னொன்று தெரியுமா? அதிகமான அவ்வை பாடிய பாட்டை வகைமைப்படுத்தி எழுதுகிற போது முன்னைய தமிழ் உரையாசிரியர்கள் எழுதினார்கள், அவனை பற்றி அவர் பாடியது. நல்லா கவனிச்சு பாருங்க. அதியமான் என்கிற அரசனை பற்றி அவ்வை என்கிற தமிழ் மூதாட்டி எழுதிய பாடலை குறிக்கிற போது அவனை பற்றி, அவன் யாரு? அரசன். மன்னனை அவன் என்கிற தமிழ். அவனை யார் பாடியது? அவள் இல்ல, அவர், ஔவையார். அவர். அப்ப யார் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் நீதிக்கும் அறத்திற்கும் சொந்தக்காரர்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். நீ அரசனாக இருந்தாலும் அவன், அவனை பற்றி அவர் பாடியது என்றுதான் தமிழ் பேசுகிறது. அருட்கொடை ஒண்ணுமே இல்லை. நானே ஒரு காலத்தில் கேலி பண்ணியிருக்கேன். ஒரு செடியை பார்த்த உடனேயே தன் தேரையே பாடி கொடுத்து விட்டு போய்விட்டான். நீ பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. இன்னத்துக்கு ஒரு செடிக்கு போய் ஒரு தேர், இதெல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க என்று ஒரு காலத்தில் நானே பேசியிருக்கிறேன். ஆனால் அப்படி பேசியதற்காக நான் இப்போது வெட்கப்படுகிறேன். ஏன் தெரியுமா வெட்கப்படுகிறேன்? அந்த பாடலுக்கு பின்னேயும் அந்த செய்திக்கு பின்னேயும் இருக்கிற ஆழ்ந்த கவி உள்ளத்தை நான் கவனிக்க தவறிவிட்டேன். எல்லா உயிர்களுக்கும், ஏன் செடிக்கும் அறிவு உண்டு என்று பாடியவர்கள் தமிழர்கள் தான். வள்ளுவனுக்கு முன்பு எழுதப்பட்ட தொல்காப்பியம் செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் 3 அறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு, ஆமா இதுவே நிறைய பேருக்கு சந்தேகம்தான். ஆமா, மனிதர்களுக்கு 6 அறிவு. இப்போதான் கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் தீர்ந்திருக்கு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதனுக்கு 6 அறிவு இருப்பதாக மனிதனை தவிர வேறு எந்த விலங்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு நாய் கூட இன்னும் அதை ஆமோதிக்கவில்லை. நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் 6 அறிவு. நமக்கு மொழி இருந்தது, நமக்கு 6, உயிருக்கு ஒரு செடிக்கு 1 அறிவு. பின்னால் ஒரு தமிழாசிரியர் சொன்னார், ஒரு அரசன் அவ்வளவு பெரிய தேரை ஒரு முல்லைக்கொடிக்கு ஏன் விட்டு விட்டு போனான் என்று நீ கேலி செய்கிறாயே,
அதன் உட்பொருள் உனக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் தெரியவில்லையா என்று கேட்டார். அதில் என்ன கவி உள்ளம்? ஒரு கொம்பு வைத்தால் போகிறது இல்லையா? முல்லை படர்வதற்கு 4 கம்பு வைத்தால் போகிறது. 10 தோட்டக்காரனை விட்டு அந்த முல்லைக்கு எல்லாம் செய்திருந்தால் செய்திருக்க மாட்டானா? ஒரு அரசனுக்கு அது கூட தெரியாதா? தேரையா விட்டு விட்டு போவான் என்று சொன்னபோது இந்த ஆசிரியர் ரொம்ப அழகாக சொன்னார். அவன் தேரை நிறுத்திவிட்டு காட்டுக்குள் வேட்டையாடப் போயிருந்தான். தன் நண்பர்களோடும் தோழர்களோடும் காட்டுக்குள் வேட்டையாடப் போயிருந்தான். சில 2-3 வாரங்களுக்கு பிறகு அவன் திரும்பி வந்தபோது அசையாமல் நின்றிருந்த தேரை, அது யாரும் பயன்படுத்தாதது என்று கருதிய அந்த ஓரடி உடைய செடி அதில் சுற்றி பிணைந்து கொண்டது. அவன் எடுத்து வெட்டி விட்டு போயிருக்கலாம், அவன் அதை இழுத்து போட்டு விட்டு போயிருக்கலாம். ஆனால் அது தான் உயிர் வாழ்வதற்கான ஒரு உடத்தை தேடி எடுத்ததற்கு பிறகு அதை கழற்றி எடுத்து அதை வேறொன்றில் மாற்றினால் அதற்கு வலிக்கும் என்று அவன் விட்டு போய்விட்டான் என்று அவர் சொன்னார். அப்படியெல்லாமா தாவரங்களுக்கு உயிர் இருக்கும் என்று கேட்டபோது பின்னாளில் ஜெகதீஷ் சந்திர போஸ் சொன்னார், தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது என்று. தமிழன் பாடி இருக்கிறான். பேராசிரியர் பழமலை யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? விழுப்புரத்துக்காரர் குரோட்டன்களோடு கொஞ்ச நேரம் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். ரொம்ப அழகான புத்தகம். அவர் வீட்டில் நிறைய குரோட்டன்ஸ் வளர்ப்பார், செடி ஊற்றி வளர்ப்பார். ஒரு மனைவி கேட்பாங்க, வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு எதுக்கு இதெல்லாம், விட்டுருங்க. அவர் சொல்வார், இல்லை, வாடகை வீட்டில் இழந்த வாழ்க்கையை சொந்த வீட்டில் திரும்ப பெற முடியாது. வாடகை வீட்டில் இழந்த வாழ்க்கையை சொந்த வீட்டில் திரும்ப பெற முடியாது. அந்த செடிகள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஒரு நாள் 4 நாட்கள் வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. மகளை கூப்பிட்டு சொல்கிறார். ஏன்னால் வீட்டில் மகள் அவருக்கு ரொம்ப நெருக்கம். மகள் எடுத்து சொல்கிறாள், அப்பா 4 நாள் ஊருக்கு போகிறேன் அம்மா, இந்த செடிகளை பத்திரமாக பார்த்துக்கொள், நேரத்திற்கு தண்ணி ஊற்றி விடு, நமக்கு பசிக்கிற மாதிரி அவைகளுக்கு பசிக்கும் அம்மா. மகள் சொன்னாள், எந்த நேரத்திற்கு நீங்கள் எப்படி தண்ணீர் ஊற்றுவீர்களோ அதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்பா, அதே மாதிரி நான் செய்து விடுகிறேன் என்று சொல்லுவேன். சொன்னது போலவே மகள் 4 நாளும் அப்பா எப்படி செடிகளுக்கு வலிக்காமல் தண்ணீர் ஊற்றுவாங்க. சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி தண்ணி எடுத்து கொட்டலாம் மாட்டாங்க, அப்படி பூ போல தண்ணி ஊற்றுவாங்க. அதுவும் வெயில் வர்றதுக்கு முன்னால் ஊற்றுவாங்க. அப்பா எப்படி ஊற்றுவாரோ, எவ்வளோ ஊற்றுவாரோ அதே மாதிரி 4 நாளும் மக ஊற்றிடுவார். 4 நாள் கழிச்சு அவர் திரும்ப வந்து அப்படி பார்ப்பார். ஆமாம், அவருக்கு சின்ன வாட்டமாக இருப்பது போல ஒரு உணர்வு அவருக்கு இருக்கும். சந்தேகத்தோடு மகளை கேட்பார், ஏம்மா ஏதாவது ஒரு வேளை தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டியாம்மா அப்படின்னு கேட்பார். மக சொல்லுவா, நீங்கள் எப்படி தண்ணீர் ஊற்றுவீர்களோ, எவ்வப்போது ஊற்றுவீர்களோ அதே நேரத்தில் அதே அளவு தண்ணீர் தான் ஊற்றினேன் அப்பா, ஆனால் நீங்கள் ஊர் இல்லை என்று அவைகளுக்கு தெரிந்திருக்கிறதப்பா என்று சொல்வார். இது இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இலக்கியம். ஆனால் சங்க இலக்கியத்தில் வீட்டின் கொல்லைப்புறத்தில் புன்னை மரத்திற்கு கீழே தன்னை முத்தமிட வந்த காதலனை பார்த்து, இது என் தாய் நட்டு வளர்த்த மரம், இது எனக்கு உடன் பிறந்தவள், என் உடன் பிறந்த சகோதரிக்கு முன்னால் என்னை முத்தமிடாதே என்று தலைவி தலைவனை அழைத்து போனதாக அகப்பாடல் சொல்கிறது என்றால், கொல்லைப்புறத்தில் நிற்கும் மரத்தை கூட உடன் பிறந்தவனாக பார்த்த பண்பாடு எது? மனிதர்களை கொல்லைப்புறத்தில் நிறுத்தியவர்கள் யார்? மனிதர்களை வாசலில் நிறுத்தியவர்கள் யார்? நாங்களா? ஒரு எல்லைக்கு மேல் வராதே என்று கோடு போட்டது யார்? நாங்களா? தமிழனா? இல்லை. பெரியோரை வியத்தலும் இளனே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளனே. எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் பண்பை கற்றுக் கொடுத்த மேன்மை தமிழுக்கு உண்டு. இன்னும் ஒரு வடி மேலே போய் சொல்கிறேன், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆச்சரியம் பாருங்கள், எழுதியவன் சொந்த ஊர் பெயரை விட்டு விடவில்லை, எழுதியவன் தன் பெயர்களை விட்டு விடவில்லை. கணியன் அவன் பிறந்த ஊரின் பெயரை வைத்துக் கொண்டான். நான் கணியன் என்கிற ஊரில் பிறந்தேன், கணியன் என்பது ஊர் பெயர் என்று ஒரு கருத்து உண்டு. கணியன் என்பது அவன் கணிதமான சோதிடம் பார்த்தவன் என்கிற ஒரு பெயர் உண்டு. எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பூங்குன்றன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிவிட்டான், இந்த உலகமே எனக்கு சொந்தம். உங்களுக்கு ஆச்சரியம் தெரியுமா? அமெரிக்கா கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு, நல்ல வேளை இன்றைய உலக வரைபடம் உருவாவதற்கு முன்பு, நீங்களும் இன்றைக்கு நானும் அட்லஸில் பார்க்கிற
வரைபடத்தில் பார்க்கிற உலகம் உருவாவதற்கு முன்பே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் என் உறவினர்கள், எல்லா ஊரும் என் ஊர் என்று பாடிய மொழி எது? பாடிய மொழி எது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் உற்சாகமா இருக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி நீ என்ன சொல்றது? நாங்கள் இல்லை, தமிழ் 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 என்று ஒரு 50 முறை சொல்லி பாருங்கள். அமிழ்து 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 என்று மாறிவிடும். ஆமாம், எல்லாரையும் சமமாக நடத்திய மொழி எது? எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொன்ன மொழி எது? பிற மொழிகளை தரக்குறைவாக பேசாத மொழி எது? எல்லா மொழிகளையும் படித்தவன் யார்? தமிழன். வந்த எல்லோருக்கும் வாழ்வாதாரம் கொடுத்தவன் யார்? தமிழன். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. பானிப்பூரிக்காரன் கடையிலே போய் நீங்கள் சண்டை போட்டால், பானிப்பூரிக்காரன் கடையிலே போய் சண்டை போட்டால், பிழைக்க வந்தவனோடு ஏன் சண்டை போடுகிறாய் என்று குறுக்கே வருகிற ஒரு தமிழன் வாழ்கிற நாடு எது? தமிழ்நாடு. ஒருத்தன் சொல்றான், நம்மால் பூரா இப்ப ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். இந்த அரை வேக்காடு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு படிக்காதவனோடு பேசுவது ரொம்ப எளிது. ஆமா, அரைகுறையாக படித்தவனோடு பேசுவது கூட எளிது. தனக்கு எல்லாம் தெரியும் நம்புறான் பாருங்க. உண்மையில் அப்படி ஒன்று இல்லை. நானே சொல்கிறேன். படிக்க 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 புத்தகங்கள் தரும் முதல் உண்மை என்ன தெரியுமா? உங்கள் அறியாமை எவ்வளவு என்று காட்டுவதுதான் புத்தகங்களின் சிறப்பு. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.